அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டில்ட் ஷிஃப்ட் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆ கிட்டத்தட்ட நார்மல் லென்ஸ் தான் சொல்லுவாங்க. இந்த லென்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, இப்ப நார்மல் லென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டாண்டர்ட் லென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூம் இன், ஜூம் அவுட்டு, இந்த டில்ட் பண்றது, இந்த அ இந்த மாரியான விஷயங்கள்லாம் நம்ம நார்மல் லென்ஸ்ல பண்ணவே முடியாது. நீங்க வந்து ஒரு லென்ஸ் ஒண்ணு வச்சுட்டீங்கன்னா, அவ்வளோதான். அத தாண்டி அதுக்கு மேல எடுக்கவே முடியாது. அது ஆ ஃப ஸ்டாட்டிக்கான ஒரு இது மட்டும் தான் நீங்க அதுல எடுக்க முடியும். அத தாண்டி உங்களால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாரி இருக்கும். ஸோ இந்த லென்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, டில்ட் எல்லாம் நம்ம போய்க்கலாம். இந்த அ டில்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லெஃப்ட் டூ ரைட் போய்க்கலாம். இப்ப நான் நெறைய படங்கள்ல பார்த்திருப்போம். ஒரு கேரக்டர் வந்து ஒரு சீன்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் போகும். ஆனா கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, ரைட்ல இருந்து லெஃப்ட் போகும். அந்த கேரக்டர் போற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் அந்த கேமரா டிராவல் ஆகும். ஸோ இந்த மாரியான ஷாட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த டில்ட் ஷிஃப்ட் லென்ஸ் மூலியமா தான் பண்ணுவாங்க. இது அதுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த 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 பிளர்ருக்குலாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த பேக்கிரவுண்ட பிளர் பண்ணணும். ஃபோர்கிரவுண்ட் மட்டும் நமக்கு தெரியணும். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்கிரவுண்ட்ல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு. அது வந்து நமக்கு நல்லா தெரியணும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கிரவுண்ட் பிளர்ரா இருக்கணும். சீன் போகுது. சீன்ல அதுக்கு பின்னாடி இல்ல இருக்கிற ஒரு ப்ரோ. அதுக்கு இல்ல. ஆக்சுவலி இப்ப நம்ப பார்க்குறோம் அப்படின்னு ஒரு சீன பார்க்குறோன்னா, பேக்கிரவுண்ட் பிளர்ருக்கு எல்லா லென்ஸ்லயும் பண்ணலாம் டெப்த் ஆஃப் ஃபீல்டு. அது தவிர இப்ப நீங்க ஒரு மனுஷன் நின்னுன்னு இருக்கான். பக்கத்துல இன்னொருத்தவங்க நின்னுன்னு இருக்காங்க. ஒரே டிஸ்டன்ஸ்ல நின்னுன்னு இருக்காங்க. நீங்க ஸ்க்ரீன ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பக்கம் பிளர்ரு, ஒரு பக்கம் ஃபோக்கல் லென்த் கரெக்ட்டா வச்சு காமிக்கலாம். இந்த ட்ரீமி ஜோனுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க அதுதான் டிப்ஸ். குண்டன் டொரண்டோட ஃபர்ஸ்ட் மூவில பண்ணியிருப்பாரு அது. இல்லன்னா ஆமா. ரீசெண்டா வந்த நம்ம மாவீரன்லயும் பண்ணியிருப்பாங்க. அதாவது ஆனா பேக்கிரவுண்ட் பிளர்ன்றத விட பக்கத்துல நிக்கிற ஆப்ஜெக்ட் இப்ப அட் அ டைம் ஒரு யூசுவலி கேமரா எப்படி ஃபோக்கஸ் ஆகும்னா நீங்க ரொம்ப முன்னாடி வச்சிட்டீங்கன்னா பின்னாடி இருக்கிறது பிளர் ஆகும் பிரைம் லென்ஸ்ல. அந்த முன்னாடி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டே பாதி வந்துட்டு எனக்கு பிளர்ரா தெரியணும், பாதி வந்துட்டு ஃபோக்கஸ்டா தெரியணும் அப்படின்னும் போது இந்த டெல் ஷிஃப்ட் லென்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியல் டெல் ஷிஃப்ட்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நம்ம கார்ட்போர்ட்ல ஒரு பில்டிங்கோட ஒரு ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணி வச்சுட்டு இந்த நிறைய படத்துல இந்த அண்ணாமலை படத்துலயும் காமிப்பாங்களே இதுதான் ப்ராஜெக்டோட இது அப்படின்ட்டு அந்த வியூ கூட காமிக்கலாம் டெல் ஷிஃப்ட் லென்ஸ்ல. அது நான் நிறைய படத்துல பார்க்கும்போது இது எப்படிடா இருப்பாங்க, செட்டு கட்டியிருப்பாங்களா இல்ல கேம் மாதிரி எதனா பண்ணுவாங்களா, விஎஃப்எக்ஸ் மாதிரி எதனா பண்ணுவாங்களா அப்படின்ட்டு நினைச்சிருந்தா பார்த்தா ரியல் லொகேஷன்ஸ்லயே நம்ம அந்த மாதிரி எடுக்கலாம். அதுக்கு காரணம் இந்த டெல் ஷிஃப்ட் லென்ஸ் தான். ஸோ அதுதான் அதுதான் நான் பார்த்த வரைக்கும் அதுதான் மெயினான விஷயம்னா எந்த லென்ஸு எந்த எந்த மாதிரி எமோஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது தெரிஞ்சா போதும். as a டேரக்டரா as a ஸ்க்ரீன் பிளே ரைட்டரா மற்றதெல்லாம் கேமராமேனே பார்த்துக்குவாரு. நான் பார்த்த வரைக்கும் இந்தந்த ரிக்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றேன். ஏன்னா ரிக்ஸு கேமரா கியர்ஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேண்டல்டு இருக்கு, ட்ரைபாட் இருக்கு, பெடிஸ்டல்னா மேலே போய் ஒரு பூம் போல் மாதிரி இருக்கும், மேலே போய் கீழே கவர் பண்றது. அதுக்கப்புறம் கிரேனு, ஜிப்பு, ஓவர் ஹெட் ரிக்ஸு, டாலி, ஸ்லைடரு, கேபிள் கேமு, ஸ்டெபிளைசர்ஸ், ஸ்டோரி கேம்னா செஸ்ட் ரிக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஆக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த ரன்னிங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த மாதிரி பாடி அவங்களுக்கு மூஞ்சுக்கு நேராக கேமரா இருக்கும், அதை வந்துட்டு ஆக்டரோட ஷோல்டர்ல கட்டி போட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வெஹிக்கல் மவுண்ட்ஸ், ஆக்ஷன் கேமரா இருக்கு, ட்ரோன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சில கேமரா கேஸ் எல்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் யூசர்ஸ் தெரியணுன்ற விஷயம் இல்லை. உங்களோட ஷார்ட் டிவிஷன்ஸ் அந்த சீன் எமோஷன்ஸ் எப்படி எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க ஷார்ட் டிவிஷன்ஸ் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான அதுக்கான லென்ஸ் என்ன, கேர்ஸ் என்ன யூஸ் பண்ணும் அப்படின்றது சினிமாட்டோகிராஃபர் உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துருவாரு. நீங்கள் கரெக்டாக ஷார்ட் டிவிஷன்ஸில் கரெக்டாக இருந்தீங்கன்னா போதும். அப்புறம் சினிமாட்டோகிராஃபர் வந்துட்டு த்ரூ அவுட் த ஃபிலிம் டோன் எப்படி மெயின்டைன் பண்ணலாம், அப்புறமா வந்துட்டு பர்டிகுலர் கலர் டோன் நீங்கள் கேட்குறீங்க அது எலிவேட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டீட்டெயிலாக எவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறீங்களோ அவ்வளோ டீட்டெயிலாக ஒரு லென்ஸ் யூஸ் பண்ணிக்குவார். ஸோ அது ஒன்று. ஷார்ட் ஃபிலிமை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணும்போது கேமராமேன் கிட்ட என்ன மாதிரி லென்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கின்னு இல்ல என்ன மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கு, கேர்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கின்னு நீங்க ஷார்ட் டிவிஷன் பண்ணா நல்லா இருக்கும்.
ஏன்னா நம்ம ஒரு மாதிரி ஷார்ட் டிவிஷன்ஸ் பண்ணிட்டு அப்புறமா அதுக்கான கேர்ஸோ அதுக்கான லென்ஸோ அதுக்கான மவுண்ட்ஸோ இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டா ஆன் த ஸ்பாட்ல நிறைய மாறும். அப்படி இல்லைன்னா நீங்க சந்தோஷ் ப்ரோ சொன்னார் இல்லை இந்த ஐ லெவல் லென்ஸ் அதுதான் மேக்ஸிமம். அது பேசிக்கான கிட் லென்ஸ் மாதிரி எல்லா கேமரா கூடயும் வரும். நீங்க எந்த கேமரா யூஸ் பண்ணாலும் சரி, டிஎஸ்எல்ஆர் சொல்றேன், ஃபோனை பொறுத்த வரைக்கும் அது வேற மாதிரி மாறும். டிஎஸ்எல்ஆர்ல பேசிக்கா ஒரு பிரைம் லென்ஸ் 50mm லென்ஸ் இருக்கும். இதுதான் 35 to 50mm, அதுதான் நார்மல் ஐ லெவலு. அந்த லென்ஸ் ரேஞ்ச் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி ஷார்ட் டிவிஷன்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அது நம்மளுக்கு ஷார்ட் ஃபிலிம்ஸ்க்கு யூஸ் ஆகும். எனக்கு பிடிச்ச லென்ஸ்னா அஃப்கோர்ஸ் அந்த ஐ லெவல் லென்ஸு, அப்புறம் மேக்ரோ லென்ஸு. அதுவுமே நான் நிஷா படத்துக்கே நிறைய மேக்ரோ லென்ஸ் வேணும் அப்படின்னு நிறைய ட்ரை பண்ணேன். அதோட ரெண்டே பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு. அதோட ஒரிஜினல் விலை கேட்டால் அதை விட அதிகமாக இருக்கு, பயங்கரமா இருக்காது ரேட்டு. ஸோ அதனால அதை நான் யூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் டில் ஷிஃப்டிங் லென்ஸ், இது எப்படியாவது ஒரு படத்துலயாவது யூஸ் பண்ணும் அப்படின்னு இருக்கு. கேமரா கிரேஸ் அண்ட் ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா மோஷன் கண்ட்ரோல் கேமராஸ் இருக்குல்ல, மோஷன் கண்ட்ரோல் கியர்ஸ், அது ரொம்ப பிடிக்கும். ஸ்லைடர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதான். மிச்சதெல்லாம் பேசிக். ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணும் அப்படின்னு அடுத்த படத்தில் அதுதான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸ்டெடி கேம் யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா இருக்கு. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கியர். அவ்வளோதான். இப்போ கலர் கிரேடிங்க்கு வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிரே கார்டுன்னு ஒன்று இருக்கும். அவன் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஃப்ரேம் செட் பண்ணோடனே கிரே கார்டை வச்சு செக் பண்ணுவாங்க. அந்த கிரே கார்டு வந்து உங்களுக்கு அந்த கேமரா வந்து கரெக்டாக கிரே கலர்ல தெரிஞ்சுன்னா நீங்க வந்து கலர் கிரேடிங் பண்ணும்போது இப்போ முடி கலர் வந்து பிளாக்னா பிளாக்கை கரெக்டாக காமிக்கும். அப்படி நீங்க அந்த கிரே கார்டை வந்து செக் பண்ணாமல் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு கலர் கிரேடிங் பண்ணும்போது ரொம்ப கலர் ரொம்ப ஓவர் அது டார்க்காக இருக்கும். கலர் நம்ம இப்போ லிப்ஸ்டிக்கை போடாமல் இருக்கும், ஆனால் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும் அங்கே. அதனால எப்பவுமே ஃபர்ஸ்ட் நீங்க வந்து ஃப்ரேம் வைக்கும்போது அந்த கிரே கார்டை வச்சு செக் பண்ணணும். ஒயிட் பேலன்ஸ்னு சொல்லுவாங்க. ஒயிட் பேலன்ஸ் நம்ம கரெக்டாக செக் பண்ணுவாங்க. அது மோரோவர் அதுதான் அது எடிட்டிங் தான். பட் எடிட்டிங்க்கு ஈஸியா இருக்கணும்னா இந்த வேலை பண்ணிக்கலாம்னு சொல்றீங்களா? ஆமா. இல்ல நீ எடிட்டிங்க்கு ப்ராப்ளமே வராம இருக்கணும்டா, நீ இது பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பா. நீ எந்த மூவி எடுத்தாலும் நீங்க ஃபர்ஸ்ட் கிரே கார்டு செக் பண்ணிட்டு தான் ஷாட் எடுப்பாங்க. எனக்கு தெரியல ப்ரோ, ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு எனக்கு தெரியல. பட் ஷார்ட் ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளோ தான். ஃபியூச்சர் ஃபிலிம்ல வந்து கலர் கிரேடிங் இது கேள்விப்பட்டிருக்கேன். போட்டோ எடுக்கிறதா இருந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரே அந்த ஒயிட் பேலன்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு பண்ணுவாங்க. ஃபியூச்சர் ஃபிலிம்க்கு எனக்கு தெரிஞ்சு கிரே கார்டுன்னு ஒரு நீங்க செக் பண்ணி கிரே கார்டுன்னு நீங்க யூடியூப்ல போட்டு பாருங்க, வரும், நிறைய வரும். கண்டிப்பா கிரே கார்டை வச்சுட்டு தான் பார்த்திருக்கேன். கல்யாணத்துல எல்லாம் பார்ப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு ட்ரையல் ஃபோர் ஷூட் மாதிரி ஒண்ணு பண்ணுவாங்க, இது கரெக்டா இருக்கா இல்லையான்னு. அதே மாதிரி அப்புறம் டெலஸ்கோப் லென்ஸ் தெரியுமா? சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ ஆக்டருக்கு ஸ்கின் டோன் லாக் பண்ணுவாங்கல்ல மீட்டர் வச்சு, இது வந்து லைட்டிங் பார்ப்பாங்க. லைட்டிங் பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து டெலஸ்கோப் லென்ஸ் இருக்கு. எதை பத்தி ப்ரோ? லென்ஸ் ஃபில்டர்ஸ், அது எனக்கு பெருசா தெரியல. அத பத்தி என்ன இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஃபில்டர்ஸ் அது இன்னொரு டாபிக் பார்த்துக்கிறோம் ப்ரோ. அதை நான் மறுபடியும் பார்க்கணும், எனக்கு அந்த அளவுக்கு தெரியல. அப்புறம் டெலஸ்கோப் லென்ஸ் சொல்றாங்க தெரியுமா? 75 to 200 வந்து மேக்ஸிமம் மூவில யூஸ் பண்ண மாட்டாங்க, ஒரு சில இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் யூஸ் பண்றது வந்து ஸ்போர்ட்ஸுக்கும் அண்ட் அப்புறம் இந்த அனிமல் போட்டோகிராஃபர் இருக்காங்க, அதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒயிட் லென்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்ன அச்சீவ் பண்ணணும் தெரியுமா? இப்போ எக்ஸாம்பிள் வேட்டையாடு விளையாடல படம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ சாங்ல வந்து முன்னாடி தீரஞ்சிட்டு இருக்கும், ஃபயர் ஆயிட்டு இருக்கும், இவர் கமல் கொஞ்சம் தூரத்துல தான் நடந்து வருவாரு. ஆனா அவங்களுக்கு ஃப்ரேம்ல பார்க்கும்போது ரெண்டுமே பக்கத்துல இருக்க மாதிரி இருக்கும். இதுதான் ஒயிட் லென்ஸோட அந்த இதுதான் பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு. ஸோ பேசிக்கான லென்ஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, எந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் ஏதாவது இருந்தாலும் நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஷார்ட் ஃபிலிம் கான்டெஸ்ட்லாம் நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்குது. உங்களுக்கு இல்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. நிறைய என்ட்ரிஸ் வந்துட்டு இருக்கு, நீங்களும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அடுத்த இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.